வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் விருச்சகம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது விருச்சகம் ராசிக்கு இருக்கக்கூடிய சனி கர்மா, சனி தரும் கர்மா என்ன? ஏற்கனவே 4ஆம் இடத்துல ராகு 10ல் கேது, அதுவே உங்களுக்கு ஒரு சில கர்மாக்களை கொடுத்துட்டு இருக்கு. அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த விருச்சகம் ராசிக்கு கும்பராசிலிருந்து 5ஆம் இடமாக வரக்கூடிய மீனம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகுது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீனம் என்பது விருச்சகத்துக்கு 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லதா கெட்டதா அப்படின்னாக்க உண்மையிலேயே கெட்டது தாங்க. 5ஆம் பாவகம் என்பது திரிகோணஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கும்போது செவ்வாய் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு ஆப்போசிட்டான கிரகம் சனி, 3 விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க இந்த சனி மாரகஸ்தானாதிபதியாகவும் ஆகிறாரு. இந்த சனி 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது அதாவது புத்திசாலித்தனமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டமாகிறது. அதே போல் உடல் நலத்தில் குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுறது, உடல்நல தொந்தரவுகள் வர்றது, அதே போல் அங்காளி பங்காளியோட சண்டை சச்சரவு, அண்ட அயலார்களுடன் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள். நீங்கள் பாட்டுன்னு அமைதியாக போனால் கூட உங்களை தேடி வரும் வம்பு, உங்களை தேடி வரும் பிரச்சனைகள், வழக்குகள். இந்த மாதிரி உடன் பணிபுரிவங்கிட்ட அல்லது பக்கம் இருக்கிறவங்ககிட்ட கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக மே மாதம் வரலும் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஸோ அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஒரு பக்கம் நிறையவே இருக்கும். அதே போல் 5ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறது உங்களுடைய புகழையுமே குறைக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த சனி 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது உங்களுக்கு 11ஆம் பாவகத்தை பார்க்கும். பிள்ளைகள் வகையில், நண்பர்கள் வகையில் சில பேதங்கள், சில கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். இப்போ இந்த வீடியோவில் இந்த சனி தரும் கர்மாவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பெரிய அளவுக்கு பாதிக்காமல் இருப்போம், அதற்கான வாழ்வியல் நடைமுறைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகள் மட்டுமே பேசிட்டு இல்லாமல் அதற்குரிய சொல்யூஷனும் என்னால் முடிந்த அதற்கான வழிகாட்டு முறைகளையும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன். இந்த சேனலில் விருப்பப்பட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ராகு 4ஆம் இடத்துலையும் கேது 10ல் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னாக்க விருச்சகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனாலும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, தந்தைக்குமே கூட ஹெல்த் இஷ்யூஸ், பாதிப்பு, தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கூடிய காலகட்டம், உங்களுடைய உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கூடிய காலகட்டம். இந்த 4-10 ராகுக்கு எது இருந்தாவே உங்கள் ஜாதகப்படி தோஷங்கள் இருக்குது, கலசர தோஷம் அல்லது தார தோஷம் இருக்குன்னாக்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில உறவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சில நட்புகள் அல்லது ஒரு எதிர்பாலினருடைய உறவு அல்லது காதல் போன்றவை ஏற்பட்டிருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் கூட உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைச்சிருக்கும். பட் ஆனால் இந்த டியூரேஷனில் விலகி போன உறவு விலகி போயிருக்கும், அந்த உறவும் விலகி போயிருக்கும். அந்த விலகி போன உறவு வருமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வியே. அந்த விலகி போன உறவு வருமா அப்படின்னாக்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கிற சனி இந்த 5ஆம் இடம் என்பது காதல், வெற்றி, கல்வி, இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி போய் உட்காரும் போது என்ன ஆகும், காதலை குறைக்கிறாரு, காதல் கசக்குது. அதனால விலகி போன உறவு வருமானா வாய்ப்பு குறைவு தான். அதே போல சப்போஸ் உங்க ஜாதகத்துல கலசர தோஷமோ தாரதோஷமோ இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்கும், அந்த உறவு விலகி போயிருக்கும். இந்த மீண்டும் விலகி போன உறவு வருவதற்கான வாய்ப்பு என்பது பொது பலனாக குறைவுதான். குரு கடகத்துக்கு வர்றதுனால இந்த சனியுடைய கர்மா தாக்கங்கள் குறையும். ஏன்னா சனிக்கு குரு பார்வை வருது, அந்த வீட்டின் அதிபதி உச்சமாகிறாரு. அதனால பார்த்தீங்கன்னாக்க இந்த அண்ட அயலார்களால் வந்த பிரச்சனை, சண்டை சச்சரவு, பங்காளிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, சொத்து தகராறு, வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும்.
அதே போல் ஒரு இடமாற்றமும் கிடைக்கும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு அந்த நேரத்தில் சிறப்பாகவே கிடைக்கும். வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவீங்க ஜூன் மாதத்துலேருந்து. இதெல்லாம் பாசிட்டிவ். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் இந்த குரு பார்வை 5ஆம் பாவகத்துக்கு வரும்போது ஒரு அந்யோன்யம் வரும். அது வெறும் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கும். இந்த சனியுடைய 5ஆம் பாவக பெயர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னாக்க வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போதான் நடக்குது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி போன வருஷமே நடந்தது, 2025 ஸ்டார்டிங்லேயே. அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே பல கஷ்டங்களை பட்டாச்சு. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி 5ஆம் இடத்துக்கு வருது. இந்த நாளில் தான் மார்ச் 6ஆம் தேதி தான் பரிகார பூஜைகள்லாம் கோவிலில் செய்வாங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நாள்ல இருந்து அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மையோ அல்லது தீமையோ அதிகமாகவே செய்வார். அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இது வித்தியாசம் இதுதான். அப்போது இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்குன்னா 2026 ஜூன் மாதத்துலேருந்து 2027 மே மாதம் வரலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடி அப் டு மே மாதம் வரலும் இந்த வருஷம் உங்களுக்கு உடல்நலத்தில் பிள்ளைகள் வகையில் மன வருத்தம் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களால மன வருத்தம், உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க, ஆப்போசிட்டாக இருப்பாங்க. குழந்தைகளாக இருக்குன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகள் வகையில் நீங்கள் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய காலகட்டம். ஆனாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வுகள் கிடைக்கும். குழந்தைகளாக இருக்காங்கன்னாக்க பிள்ளைகள் வகையில் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல ராகு 10ல் கேது இருக்கிறது. இது ராகு சுயசாரத்தில் இருக்குது அப் டு ஆகஸ்ட் மாதம் வரலும். அந்த வகையில் நிறைய அலைச்சல்கள், பயணங்கள், அடிக்கடி வெளியில் போகிறது, வெளியூர் போகிறது, இது மாதிரி வரும். அதனால உடல்நல தொந்தரவுகளும் வரும். இப்போது சனி தரும் கர்மா ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு தரும் கர்மாவும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. அதனால ஏமாற்றங்கள் நிறைய. சில உறவுகளோட பேசி பழகி அவங்க கடைசியில் உங்களை ஏமாத்திருப்பாங்க, அல்லது அவங்களால மன உளைச்சல், அவங்களால பண விரயம் போன்றவையும் சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த ராகு கேதுவால் ஏற்பட்டது தான். அதே போல் இந்த 5ஆம் பாவகத்துக்கு சனி வந்த பின்னாடி, அதாவது கடந்த 2025 மார்ச் மாதத்திலிருந்தே ஏறத்தால உங்களை விட்டு விலகி போயிருக்கும். விலகி போனவர்கள் வருவார்களா அப்படின்னாக்க வாய்ப்பில்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா கோச்சாரத்தில் கூட நான் கால்குலேட் பண்ணால் வராது. அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த கிரகம், அதாவது குறிப்பாக உங்கள் ஜாதகத்தின்படி 5, 7ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தோ அல்லது சேர்ந்திருந்தோ அதோட ராகு அல்லது கேது போன்ற கிரகங்கள் சேரும் போது அல்லது கோச்சாரத்தில் அந்த ராகு கேது அதை கடக்கும் போது காதல் சக்சஸ் ஆகும். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா அவங்க எக்ஸப்ஷன். அப்படி அமைப்பு எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு சேரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். 2026 ஜூன் மாதத்திலிருந்து குருவோட பார்வையில் சனி இருக்கிறதுனால மறுமணம் ஆகக்கூடியவர்களுக்கு ஆகும். அதே போல் இன்னமும் எனக்கு திருமணம் ஆகலை, தனிமையாக இருக்கிறேன் அப்படிப்பட்டவங்களுக்குமே இந்த ஜூன் மாதத்துலேருந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்குமா? இந்த 2026 ஜூன்லேருந்து அப் டு அடுத்த 2027 மேக்குள்ளே இப்போ புதிதாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் சரி, அல்லது கல்யாணம் ஆகிட்டு நிறைய நாளாக புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்களாக அவங்களுக்குமே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி தீமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் குறைக்க போறாரு இந்த 2026 அண்ட் 27 மே வரலாம். ஸோ அதனால நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் சில வாழ்வியல் நடைமுறைகளை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் வாழ்வியல் நடைமுறையில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க 4ஆம் பாவகத்தில் ராகு இருக்கு. இப்போ தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். தாயாரை ரொம்ப டேக் கேர் எடுத்துக்கணும். தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. எங்கே போனாலையும் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் இலவசமாக எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக ஒரு சின்ன சர்வீஸ்ன்னா கூட அதற்குரிய பணத்தை கொடுத்துருங்க. 2வது, நீரை அதிகமாக செலவு பண்ணாதீங்க. பணம் உங்கள் கை விட்டு நிறைய வெளியே போயிட்டே இருக்கும். நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய தண்ணி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர், சில பேர் அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னாக்க பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும், கடன் இருக்கும். அதை தவிர்க்கணும்னா நீரை அளவாக பயன்படுத்துங்க. அதே போல் சந்திராஷ்டம நாட்களில் நீர்நிலைகள் அல்லது மலைப்பிரதேசங்களுக்கு சென்று வருவது மன அமைதியையும் வரக்கூடிய பாதிப்பையும் குறைக்கக்கூடியதாகவே இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் செய்யுங்க. ஒரு ஸ்வீட் ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க,
அப்படின்னாக்க, அல்லது ஒரு புதிய முயற்சி செய்ய போகிறீங்க, ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, இன்டர்வியூக்கு போக போகிறீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கோ அல்லது பெண்களுக்கோ நீங்கள் ஸ்வீட் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் வந்து பழனி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் வரக்கூடிய நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கன்னா கஷ்டங்கள் நீங்கும், தடைகள் அகலும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அந்த உடலான தொல்லைகள்லாம் நீங்கி எதிர்பார்த்த ரிசல்ட் வரும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பழனி முருகனை வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். முருகன் வழிபாடு முற்றிலும் உங்களுடைய வினைகளை தீர்க்கும். அதே போல் இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அல்லது நோயாளிகள், இவங்களுக்கு வந்து ஆடை தானம், அன்னதானம், செருப்பு வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பு தானம் கொடுக்கறது உங்களுக்கு பாதிப்பை குறைக்கும். நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் இந்த அங்காளி பங்காளி அல்லது அக்கம் பக்கங்கிறவங்ககிட்ட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நிம்மதி குறைவும் ஏற்படாது, மன அமைதியோடு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் உடனே ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் அறியாமையை அல்லது இன்னசென்ட்டை தவறாக மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் அதை செய்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே வந்து தவறான அபிப்பிராயம் ஏற்படுது. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் யாருடைய விஷயத்தையும் கேட்கவும் கேட்காதீங்க. மற்றவங்களுடைய தேர்ட் பர்சனுடைய அக்கங்கிறவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வரலாற்றெல்லாம் கேட்கவும் கேட்காதீங்க. அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்லவும் சொல்லாதீங்க. அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்களை இன்டர்ஃபயர் பண்ணவும் அலோவ் பண்ணாதீங்க. நீங்களும் மற்றவங்க குடும்ப வாழ்க்கையில் இன்டர்ஃபயர் ஆகாதீங்க இந்த காலகட்டத்தில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வந்து சகோதர சகோதரி வகையில் கூட வந்து சில மன வருத்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பகையை ஏற்படுத்தாமல் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாழ்வியல் நடைமுறைகளை சிலதை நம்ம பயன்படுத்தினா கூட, கடைபிடிச்சா கூட கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெரிய பாதிப்புக்கெல்லாம் வராது. நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய ஒர்க் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. வேலையிலலாம் பிரச்சனை இல்லை, முன்னேற்றங்கள் உண்டு. ஜூன் மாதத்துக்கு பிறகு வெற்றிகள் உண்டு. நன்றி, வணக்கம்.